வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருந்தேன். OnePlusல இருந்து அவங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச் OnePlus வாட்ச் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா Cobalt Edition சொல்லிட்டு ஒரு OnePlus வாட்சும் அவங்க லான்ச் பண்ணாங்க. இந்த Cobalt Edition OnePlus வாட்ச் இன்னைக்கு இந்தியாவுக்கு சேல்க்கு வருது. ஸோ இந்த வாட்ச்ல என்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த வாட்ச் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரைட், OnePlus வாட்சினுடைய Cobalt Edition நான் ஒரு 2 வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வாட்ச் இண்டஸ்ட்ரி ஒரு வித்தியாசமான ஒரு இண்டஸ்ட்ரி. வாட்சோடைய தேவை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு. ஆனா வாட்சுடைய தேவையும் தாண்டி அது வந்து ஒரு லக்ஸரி ப்ராடக்ட், ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரியுடைய மார்க்கெட் ஷேரும் பார்த்தீங்கன்னா இன்னுமே வலுவா இருக்கு. ஆனா ஸ்மார்ட் வாட்ச் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச் மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயே ப்ரீமியம் செக்மெண்ட் இல்லாட்டி லக்ஸரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு கேப்பை பயன்படுத்தி இந்த மார்க்கெட் ஷேரே நம்ம என்டர் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் OnePlus வந்து அவங்களுடைய Cobalt Editionுடைய OnePlus வாட்ச் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சை பற்றி விவரங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம். பாக்ஸோடைய வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வடிவத்தில் பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கு. இந்த பாக்ஸை பார்த்த உடனே இது வந்து ஒரு பிரீமியம் ப்ராடக்ட்னுடைய பாக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு லெதர் ஸ்டாண்டுக்குள்ள இந்த OnePlus வாட்ச் Cobalt Edition அவங்க ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. வாட்ச் எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு கீழே யூசர் மேனுவல், குவிக் ஸ்டார்ட் கைட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய OnePlusனுடைய ரெட் கேபிள் கிளப்புக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டா, அது எதுக்குன்னு தெரியல, அதையும் உள்ள வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு பார்த்தோம்னா இந்த வாட்சை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு மேக்னெட்டிக் டிஸ்க் வடிவத்தில் ஒரு USB கேபிளும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப், ஒரு சிலிகான் ஸ்ட்ராப்பும் இந்த வாட்சோடய கொடுக்குறாங்க. சரி, இந்த வாட்சினுடைய டிசைனை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா அந்த OnePlus ரெகுலர் வாட்சுக்கும் OnePlus வாட்சுடைய Cobalt Editionக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இதோட பில்ட் குவாலிட்டியே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பிரீமியமான ஒரு பில்ட் குவாலிட்டி மட்டும் கிடையாது. அதில் யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹை எண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன மெட்டீரியல்னா பாத்தீங்கன்னா முதல்ல இந்த வாட்சினுடைய டயல் ஃபேஸ் சாதாரண கிளாஸோ கார்னிங் உள்ள கிளாஸ்லாம் இல்லாம சஃபயர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சஃபயர் கிளாஸ் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஒரு ஹார்ட் அண்ட் டஃப் அண்ட் கிளாஸ், ஸ்கிராச் ஆகாது, ஈஸியா உடையாத ஒரு கிளாஸ், சஃபயர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா சுத்தி இருக்கிற ரிம் பாத்தீங்க அப்படின்னா கோபால்ட் அலாய் அப்படின்னு சொல்லி கூட ஒரு மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கோபால்ட் அலாய் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட ரொம்ப டபுள் டைம் ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல். ஈஸியா ஸ்கிராச் ஆகாது, உடைஞ்சிராது, ஒரு டென்ட்டுக்குள்ள ஈஸியா விழுந்துராது. டியூரபிளான மெட்டீரியல் கிடையாது. இந்த ரேரான கோபால்ட் அலாய் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு லுக்கா இருக்கு. அவங்க யூஸ் பண்ணிருக்கிற இந்த கலர் கோல்டு அப்படின்னு சொல்ல முடியாது. கோல்டு பாத்தீங்கன்னா கோல்டு வாட்ச் எல்லாம் போட்டோம்னா நமக்கு அப்படியே காடியா வித்தியாசமா தெரியும். அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு மியூட்டட் கோல்டு கலர்லயே லைட்டா கொஞ்சம் காப்பர் செம்பு கொஞ்சம் அதிகமா கலந்தா எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்ல பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. இப்படி ஒரு கலர் சாய்ஸ் அவங்க கொடுத்ததுனால இந்த வாட்சை நம்ம எங்க வேணா போட்டு போலாம். ஆபீஸ் வேர் கூட நம்ம தாராளமா இந்த ஒரு ஜுவல்லரி மாதிரி தெரியாது, தாராளமா நீங்க போட்டு யூஸ் பண்ணலாம். மூணாவது அவங்க யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் வந்து இந்த வாட்சினுடைய ஸ்ட்ராப் மெட்டீரியல். இது வந்து வீகன் லெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் லெதர்ல அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராப் உடைய மெட்டீரியல் மட்டும் கிடையாது, இதோட கலரும் பார்த்ததுக்கு அந்த டர்குவைஸ் கிரீன் ஒரு மாதிரி எமரல்ட் ஷேட்ல அதோட அந்த கோல்டோட சேர்த்து பார்க்கிறதுக்கு அந்த காம்பினேஷனே சூப்பரா இருக்கு. இந்த பர்టిక్యులர் லெதர் ஸ்ட்ராப்பை உங்களுக்கு ஃபிட் பண்றதுக்காக பட்டர்ஃப்ளை பக்கிள் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கிள் கழட்டுறதுக்கு மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓவரால் அந்த வாட்சை நான் கையில கடிக்கிறப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு. சோ இந்த மூணு மெட்டீரியல் தான் OnePlus வாட்ச் ரெகுலர் வாட்சுக்கும் OnePlus வாட்ச் Cobalt Editionக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி இந்த OnePlus வாட்சோடைய விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுவும் இதுவும் எல்லாமே சேம் தான். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்சோடைய பின்புறத்துல உங்களுக்கு எல்லா சென்சரும் தெரியும். ஆக்சுவலா பேஸ் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், நல்ல ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. வாட்சோடைய சைடுல 2 பட்டன் இருக்கு. அந்த பட்டன்ல ஒரு பட்டன்ல அழகா OnePlus சொல்லிட்டு அழகா பொறிச்சிருக்காங்க. அந்த ஒரு பட்டன் பாத்தீங்கன்னா ஹோம் பட்டன். அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணாதான் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். அதுக்கு கீழே இருக்க பட்டன் வந்து கஸ்டமைசபிள் பட்டன். சோ இந்த பட்டன் வந்து எந்த அப்ளிகேஷனை திறக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய தேவைக்கு ஏத்தாப்புல நீங்க மாத்தி வச்சுக்கலாம். அதிகமா ஜாகிங் போறவங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்றவங்க வந்து ஆக்டிவிட்டியா செட் பண்ணிக்கலாம். இல்ல ஃபோன் கால்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் கால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஞாபகம் மறதி கேஸா இருந்தீங்கன்னா உங்க போன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க ஃபைண்ட் a phone ஆப்ஷனா இத செட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் குயிக்கா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களுக்கு வாட்சோட வாட்ச் ஃபேஸ், அதான் ஹோம் ஸ்கிரீன். இந்த வாட்ச் ஃபேஸை வந்து நீங்க நிறைய வாட்ச் ஃபேஸ் நீங்க மாத்திக்கலாம். மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா குவிக் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல கடைசியா செட்டிங்ஸ் இருக்கு. அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வாட்சினுடைய பல கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்க மாத்திக்கலாம். கீழ இருந்து மேல ஸ்வைப் பண்ணோம்னா நோட்டிபிகேஷன்ஸ், நீங்க உங்களுடைய மொபைல் போன்ல வரக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷன்ஸ் நீங்க பாத்துக்கலாம். SMS, வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதுல எதுல இருந்து வேணா வர நோட்டிபிகேஷன்ஸ் நீங்க பாத்துக்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு சில நோட்டிபிகேஷன்ஸ்க்கு குவிக்கா ரிப்ளை நீங்க பண்ணிக்கலாம். கால்ஸும் பேசலாம், அதை பத்தி உங்களுக்கு விரிவா பேசுறேன். அப்புறம் ரைட் ஸ்வைப் பண்ணோம்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டர் மெஷர் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரீன்
கொடுத்திருக்காங்க. இன்னும் திருப்பி ஸ்வைப் பண்ணோம்னா உங்களுடைய ஸ்லீப் ட்ராக்கிங், நீங்க எவ்வளவு நேரத்துக்கு தூங்கி இருக்கீங்க அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அதுக்கு அப்புறமா உங்களுடைய மியூசிக் ப்ளே பண்றதுக்கு, மொபைல் போன்ல இருக்க ப்ளே பண்ணிட்டு இருக்க மியூசிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரீன் இருக்கு. மொபைல் போன்ல ப்ளே பண்ற மியூசிக் மட்டும் கிடையாது, இதுல வந்து 4GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இதுலயே நீங்க பாட்டு ஸ்டோர் பண்ணிட்டு அந்த பாட்டை நீங்க டைரக்டா ப்ளூடூத் டிவைஸ் இதோட பேர் பண்ணிட்டீங்கன்னா தாராளமா நீங்க இதுல இருந்து டைரக்டா நீங்க பாட்டு கேட்டுக்கலாம். இப்போ இந்த ஹோம் பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆக்டிவிட்டி, இன்றைய ஆக்டிவிட்டி சம்மரி உங்களுக்கு காமிக்குது. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் இருக்கு. கிட்டத்தட்ட 110 விதமான ஒர்க் அவுட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுல வந்து ஜிபிஎஸ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஜிபிஎஸ் உடைய அக்யூரசி நம்ம அவுட் சைடு ரன் பண்ணோம்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஜிபிஎஸ் லாக் பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஜிபிஎஸ் லாக் ஆயிருது. பட் ஜிபிஎஸ் அல்லாத மற்ற ரெகுலரான ஸ்டெப் கவுண்டிங் உடைய அக்யூரசியுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் ரெக்கார்ட், நீங்க பண்ண ஒர்க் அவுட் உடைய ஹிஸ்டரி நீங்க அதை பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு குவிக் ஃபிட்னஸ் டெஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஹார்ட் ரேட் உடைய மெஷர்மென்ட் இதுல பண்றதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு. ஹார்ட் ரேட் உடைய அக்யூரசி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பிளட் ஆக்சிஜன், அதாவது SpO2 மெஷர் பண்றதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு. எக்ஸ்ட்ராவா இதுல என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நைட் பூரா கண்டினியூஸ் SpO2 மானிட்டரிங் ஆன ஆப்ஷன் இதுல இருக்கு. ஆனா இந்த SpO2 மெஷர்மென்ட் வந்து ஒரு மெடிக்கல் கிரேட் எக்யூப்மென்ட் கருதக்கூடாது. உங்களுக்கு ஒரு சீரியஸான ஒரு மெடிக்கல் ரிக்வயர்மென்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிமீட்டர் 1000 ரூபாய் தான், அதை கொடுத்து வாங்கி நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லீப் ட்ராக்கிங் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் மெஷர் பண்றதுக்கு ஒரு ஆப் இருக்கு. பிரீதிங் எக்சர்சைஸ் இருக்கு. அப்புறம் போன், இந்த போன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா கான்டாக்ட்ஸ், ஒரு 8 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் நீங்க இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்க மொபைல் போனோட ப்ளூடூத் அட்டாச் இருக்கு பாத்தீங்களா, அது வழியா கால்ஸ் பேசுது. இதுலயே சிம் கார்டு சப்போர்ட்லாம் கிடையாது. ரீசன்ட் கால்ஸ் இருக்கு. அப்புறம் டயல் பேட் எல்லாமே இருக்கு. கால்னுடைய குவாலிட்டி, நான் பேசுறது அந்த பக்கம் உங்களுக்கு ரொம்ப கிளியரா கேக்குது. ஒரு மொபைல் போன்ல பேசுற மாதிரியா இருக்கு. சோ மைக்கினுடைய குவாலிட்டி அருமையா இருக்கு. அவங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ரூம்ல இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பிஸியான ஒரு இடத்துல ஒரு டிராபிக்ல நின்னு பேசணும் அப்படின்னா அப்ப வந்து சுத்தரவா காதுல விழுகாது. அப்புறம் மியூசிக் கண்ட்ரோல் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. வெதர் அப்ளிகேஷன் இருக்கு. அலாரம் கிளாக், ஸ்டாப் கிளாக், டைமர், ஃபிளாஷ் லைட், பேரோமீட்டர், காம்பஸ். அப்புறம் OnePlus TV உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான டிவி கனெக்ட்கான அப்ளிகேஷன் இருக்கு. உங்களுடைய கேமரா, உங்க மொபைல் போன்ல இருக்கக்கூடிய கேமராவை ஷட்டர் கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. செட்டிங்ஸ், அப்புறம் ஃபைண்ட் அ ஃபோன், இந்த எல்லா ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேனுடைய குவாலிட்டி பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட சைஸ்மே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு. டைரக்டான சூரிய வெளிச்சத்துல இந்த வாட்சை நம்ம யூஸ் பண்றப்போ டைம் பார்க்கறதா இருக்கட்டும், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே துல்லியமா நீங்க பார்க்கலாம். இன்டோர் கண்டிஷன்ஸ்ல உட்கார்ந்து ஒரு கால் வந்தப்போ அட்டெண்ட் பண்றது, இல்ல SMS ரீட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வாட்ச்னுடைய டிஸ்ப்ளே குவாலிட்டி அருமையா கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே முக்கியம். அதுவும் வந்து இந்த ஹெல்த் அப்ளிகேஷனுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தொடர்ந்து சீரியஸா யூஸ் பண்றவங்களுக்கு வந்து அது நல்லா தான் இருக்கணும். OnePlus ஆரம்ப காலங்கள்ல அவங்க ரிலீஸ் பண்ண OnePlus ஹெல்த் அப்ளிகேஷன் வந்து சுமாரா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நிறைய அப்டேட்ஸ் மூலமா அந்த அப்ளிகேஷனையும் நல்லா சூப்பரா பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்போ பாத்தீங்கன்னா OnePlus ஹெல்த் ஆப்ல வந்து உங்களுக்கு கூகுள் ஃபிட்டோட டேட்டா ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு. பட் இன்னுமே ஸ்ட்ராவா போன்ற பாப்புலரான அப்ளிகேஷனோட இன்னும் டேட்டா ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னும் வரல. உங்களுடைய ஹிஸ்டரி எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். உங்களுடைய ஆக்டிவிட்டி ஹிஸ்டரி மட்டும் கிடையாது, உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்க்கான ஹிஸ்டரியுமே பாத்துக்கலாம். அதாவது ஹார்ட் ரேட் மானிட்டர், SpO2, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் எல்லாமே ஃபுல் ஹிஸ்டரி நீங்க பாத்துக்கலாம். அது தவிர வாட்ச்னுடைய பல செட்டிங்ஸ் அதுல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸ் பாத்தீங்கன்னா நிறைய வாட்ச் ஃபேஸ்ல கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்திருக்கிற வாட்ச் ஃபேஸ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ட்ரெஸ்ஸோட கலருக்கு ஏத்தாப்புல ஒரு வாட்ச் ஃபேஸ் மாத்துறது, இல்ல உங்களுடைய ஃபேஸ் போட்டு கஸ்டமைஸ் வாட்ச் ஃபேஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இதுல இருக்கு. பேட்டரி லைஃப்னு பார்த்தாலுமே என்னோட யூசேஜுக்கு இந்த பேட்டரி லைஃப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 டேஸ் வரைக்கும் கிடைச்சது. அவங்க 14 டேஸ்னு சொன்னாலும் நான் வந்து ரெகுலரா பயங்கரமா யூஸ் பண்ணேன். 24 ஹவர்ஸும் பாத்தீங்கன்னா வாட்ச் வந்து என்னோட மொபைல் போனோட கனெக்ட் ஆயிருக்கு. நோட்டிபிகேஷன்ஸ், கால் அட்டெண்ட் பண்றது, ரன்னிங் போறது, ஜாகிங் போறது, எல்லா விஷயத்துக்கும் நான் கண்டினியூஸா யூஸ் பண்றதுனால எனக்கு கிடைச்ச பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா 7 டேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எனக்கு கிடைச்சது. ஸ்டெப் கவுண்டிங் அக்யூரசி, ஹார்ட் ரேட் மெஷர்மென்ட்டோட அக்யூரசி, ஜிபிஎஸ் அக்யூரசி, ஸ்லீப் ட்ராக்கிங் பண்றதோட அக்யூரசி எல்லாமே பக்காவா இருக்கு. இந்த வாட்சை அவங்க ஆரம்பத்துல ரிலீஸ் பண்றப்போ அந்த OnePlus வாட்ச் வந்து குளோபல் லான்ச் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்ப வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல இல்ல. ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கூட அப்ப இல்ல. ஆனா இப்போ வந்து ரெகுலரான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் மூலமா இப்போ ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே பிளஸ் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த OnePlus வாட்ச்னுடைய Cobalt Edition, இந்த பார்க்கிறதுக்கு லுக்கா இருக்கிற அந்த பிரீமியம் வாட்ச் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட விலை பாத்தீங்கன்னா 19,999 rupees. இல்ல ரெகுலரான OnePlus வாட்ச் நீங்க வாங்கினா கூட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான், டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். அதோட விலை 15,000, 14,999 rupees. நம்ம ரெகுலரா கேட்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வாட்ச்ல அவங்க கொடுத்துட்டாங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, கஷ்டப்பட்டு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா
இதுல ஈஸியும் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அது இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். இந்த வாட்ச்ல ஐபி ரேட்டிங் இருக்கு. உங்களுக்கு லெதர் ஸ்ட்ராப் இருக்கு. இதுல வாட்டர் பட்டா டேமேஜ் ஆயிருமா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டக்குன்னு கழட்டிட்டு உங்க பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்க அந்த சிலிகான் ஸ்ட்ராப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அப்படிலாம் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணல. லெதர் ஸ்ட்ராப் போட்டு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேர்வேல மழையில தண்ணியில நனைஞ்சு அது பாட்டு யூஸ் ஆயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. ரக்கட் யூஸுக்கு அருமையாவே இருக்கு. இந்த அதாவது பிரீமியம் வாட்ச் அப்படின்னு பாக்குறப்போ அது ரக்கட் யூஸுக்கு அவ்வளவா சரிப்பட்டு வராது. ஆனா ஒரு பிரீமியம் வாட்சையே ரக்கட் யூஸுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு வைக்கிறப்போ கண்டிப்பா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இது. சோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரி சன்னா சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.